கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னால், அது வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னால், யோசுவா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோசுவா, கர்த்தாவே ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எம்மோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோம், ஆனால் நலமா இருக்குமே. பாருங்க, ஆண்டவர் அவங்க மத்தியில் நிறைய அற்புதங்களை செய்தாங்க. ஆனாலும் கூட பெரிய ஒரு காரியம் அவங்க கிட்ட நடக்குது. நீங்கள் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் அப்படியே வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன செய்வாங்க சொன்னால், ஆயி என்ற பட்டணத்தை பிடிப்பதற்காக போவாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, யோசுவா என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், 2 வேவுக்காரை அனுப்புவாங்க. அங்கே எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, அது ரொம்ப சின்ன இடம், அங்கே ஆட்கள் கூட ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் போய் அதை என்ன செய்ய தேவையில்ல, அழிக்க தேவையில்ல, ஒரு 1000 2000 இல்லை 3000 பேர் போனவே போதும், அங்கே இருக்கிறவங்களும் அவ்வளோ பேர் தான், நம்ம போனால் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னா எல்லாரும் போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசுவா அதே மாதிரி போகிறாங்க. ஆனால் நீங்கள் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க அந்த ஆயி பட்டணத்தை என்ன செய்ய மாட்டாங்க, ஜெயிக்க மாட்டாங்க. அப்படி அவங்க ஜெயிக்காமல் அல்லது முதுகை காட்டி ஓடி வரும் பொழுது அந்த செய்தியை கேட்டு தான் என்ன செய்வார்னு சொன்னால், யோசுவா வந்து இப்படி ஒரு ஆண்டுடைய பாதத்தில் அழுது நிற்பார். அதை நீங்கள் எங்கே பார்ப்பீங்கன்னு சொன்னால், 10வது வசனத்தில் 9வது வசனத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் என்ன சொல்லுவார்னு சொன்னால், இந்த சின்ன பட்டணத்தை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், தோத்துட்டோன்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிற பெரிய கானானியர்கள் என்ன செய்வாங்க, ஈஸியாக வந்து எங்களை என்ன செய்வாங்க, தோற்கடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இது சின்ன ஊரையே அவங்களால ஜெயிக்கிறதுக்கு முடியலையே, எங்களால் நாங்கள் வந்து பெரிய குரூப்பாக இருக்கிறோம், நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். இதெல்லாம் அவருக்கு கவலையாயிருச்சு. உடனே என்ன செய்யணும், ஆண்டோடைய பாதத்தில் அப்படியே விழுந்து கிடப்பார். அப்படி விழுந்து கிடந்து அழும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவாவே, எவ்வளோ நேரம் நீ இப்படி கிடப்ப அப்படின்ட்டு கேட்பார். எழுந்துரு, நீ இப்படி முழங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன அப்படின்னு கேட்பாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் ஆயுப்பட்டினத்தில் தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஏன் தோற்று போனீங்க அப்படின்னு சொல்லி, நிறைய நேரம் நீங்களும் நானும் கேள்வி கேட்கலாம், நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கலை, நம்ம கேட்டது நடக்கலை அப்படின்னு சொன்னால், ஏன் எதற்கு அப்படின்ற கேள்விக்கு வந்து அடிக்கடி எல்லாருமே கேட்போம். ஏன் இது என் வாழ்க்கையில் நடந்துச்சு, ஏன் இது ஏன் நடக்காமல் போகுது, நானும் இதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், கிடைக்கவே இல்லை, அப்படிலாம் நம்ம யோசித்து ஏன் எதற்கு அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே அதே போல் தான் யோசுவா கேட்பார், என்னத்துக்கு இப்படி ஆச்சு, ஏன் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் ஆரம்ப வசனம் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நீங்கள் போங்க ஆயி பட்டணத்தை வச்சுக்கொள்வீங்கன்னு சொல்லுவார். நாங்கள் போனால் அவங்களால முடியாது. அப்போ ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஆயி பட்டணத்துக்கு போய் அவங்களால வச்சுக்கலாம், ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்க. எதுக்கு, எப்போ கீழ்ப்படியாமல் போனாங்க, எரிகோலேருந்து ஆண்டவர் சொல்லுவார்ல, அது சாபத்தீடான இடம், அங்கேருந்து நீ எதையும் கொண்டு வராத அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வெற்றி பெற்று என்ன செய்வாங்க, எல்லாரும் வந்துடுவாங்க. அதில் அது ஒரு மனுஷன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற ஈச்ச நிறுத்தமாக அங்கே இருக்கிற சால்வைகள், அது மற்ற காரியங்கள் என்ன செஞ்சுறாரு, அவர் கொண்டு வந்துடுறாரு. அப்போ அவர் என்ன எப்படி அவர் வந்து தவறை கொண்டு வந்து அவருடைய கூடாரத்தில் ஒளிச்சு வச்சதுனால அந்த பாவத்தை நிமித்தம் என்ன செய்கிறது, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தோற்றதும் நான் உங்களோடு கூட இல்லாததுனால தான். ஏன்னு சொன்னால், நீங்கள் என் பேச்சை கேட்கலை, நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்காததுனால, உங்கள் மத்தியில் பாவம் இருக்கிறதுனால என்ன செஞ்சுட்டேன், நான் விலகிட்டதுனால நீங்கள் தோற்று போயிட்டீங்க, நீ அதை சரி செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டு கொடுத்தோடனே யோசுவா எல்லா கோத்திரத்தையும் கூப்பிட்டு கேட்கும் பொழுது ஆகானையும் கூப்பிட்டு அவர் கேட்பார். ஆகானையும் அப்போ அவர் சொல்கிறாரு, கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி காசையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்து கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அது அடியில் இருக்கிறது என்றான். சரிங்களா, இதுதான் வந்து தோல்விக்கான காரணம். ஆண்டவர் சொல்கிற காரியத்தை நம்ம மீறி செய்யும் பொழுது நாம் பிரயாசப்படுகிற காரியங்கள் இதில் தான் முடியுமா, தோல்வியில் முடியும் அப்படின்ட்டு இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது. யோசுவா முழங்குப்புற விழுந்து அழுது பொழுது ஆண்டவர் உடனே என்ன செய்கிறாரு, எழுப்பி சொல்கிறாரு,
ஒருவேளை நீங்களும் நானும் ஒரு தவறுதல் நடந்துச்சு, ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய காரியம்னா ஆண்டுடைய பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தோன்னு சொன்னால் ஆண்டவர் வந்து எழுப்புவார். எழுப்பி நமக்கு அறிவுரைகளை சொல்லுவார். எப்படி இங்கே சொல்லி அறிவுரை சொல்லி உடனே என்ன செஞ்சார், அதற்கான தண்டனை ஆகானுக்கு கிடைச்சிச்சு. என்ன தண்டனை? கல்லெறிந்து தீ வைத்து அவங்கள கொன்றாங்க. இந்நாள் வரைக்கும் அது அங்கே பெரிய கற்குவியல் இருக்குது. அந்த மனுஷன் அவரே என்ன செஞ்சிட்டார், தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கிட்டுவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் போங்க, இப்போ பட்டணம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி. உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையிலும் நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னபடி நம்ம செய்யணும். ஒருவேளை நம்ம செய்யலைன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது அதை மாற்றிக்கொண்டு செய்வோம் அப்படின்னு சொன்னால் வெற்றி நமக்கு. நம்ம ஏன் எதற்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிரச்சனை வந்தால் நம்ம கேட்கணும், நமக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் ஏதோ கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறேன் போல், அல்ல ஒருவேளை ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிச்சிருக்கா, இன்னும் நான் அவருக்குள்ளே அதிகமாகி பலப்படுவதற்கு அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம யோசிக்கணும். ஒருவேளை இது இந்த நேரத்தில் எனக்கு தேவையில்லாத இருக்கும், அதனால் ஆண்டவர் எனக்கு இதை தரல. அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு காரியத்தை, அப்படி ஒரு யோசனைகள் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் இருப்பார். நம்ம ஆண்டவர் உடனே வந்து நம்மை தட்டி எழுப்பி வாங்க, திருப்பி நம்ம என்ன செய்வார், நம்மை அவருடைய பாதையில் நடக்க செய்வார். அப்பேற்பட்ட அன்பான தேவன் தான் நமக்கு இருக்கிறார். அப்போ எப்படி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தாரோ அதே போல் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களோடும் எங்களோடும் இருப்பதற்கு அவர் என்னது ஆயத்தமாக இருக்கார். நீங்களும் நானும் அவருடைய சொல் கேட்டு காரியங்களை செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு மிகவும் போதுமானவராகவும் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வராது. ஏன், எதற்கு அப்படின்னு சொல்லி எது நடந்தாலும் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார். அதற்கான காரணங்களை நம்ம ஆண்டவரத்தில் முழங்கால் படிட்டு கேட்போன்னு சொன்னால் யோசுவாவுக்கு வழி நடத்தினது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் கொண்ட எங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கேட்ட சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்களுடைய பாதத்தில் விழும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய தவறுகளை உணர்த்துகிறீர். அதிலிருந்து வெளிவருவதற்கான பலத்தையும் ஞானத்தையும் தைரியத்தையும் எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துவோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வேத வாக்கியங்களை நாங்கள் வாசிக்கவும் அதனுடைய காரியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. உடைய அன்பை அறியாத பிள்ளைகள், தெரியாத பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்பாங்கன்னு சொன்னா கர்த்தாவே, அவங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டு ஆண்டவரே நீர் அவர்களை உடைய நாமத்தை அவர்கள் விளங்கி கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்க சாமி. இந்த செய்திகளை ஆண்டவரே ஃபார்வர்ட் பண்ணுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்தித்தருளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. இது மாத்திரலாம் ஆண்டவரே வேலைக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவளுக்கு ஏற்ற இடத்துல ஒரு நல்ல வேலைகளை கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. மனபாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லையேன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்க பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவளுக்கு நல்ல பிள்ளைகள், நல்ல மணமகன் மணமகளை கொடுக்க நீங்கள் கிருபை செய்தல் விடமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. மருத்துவ பணிகளை செய்கிற நர்ஸுக்காகவும் டாக்டர்களுக்காகவும் செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கட்டும். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு பணியிலும் மக்கள் உங்களுடைய அன்பை காண நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. ஆண்டவரே, அவர்களை ஜெபத்தோடு செய்யும்பொழுது அநேகர் சுகம் பெற்று செல்லத்தக்கதாகவும் உடைய நாமம் ஆண்டவரை பிரஸ்தாபப்படத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. தொடர்ந்தாலும் எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த நாள் முழுவதும் நாங்கள் கைது செய்கிற எல்லா வேலையிலும் எங்களோடு கூட எங்களை ஆசீர்வதிக்கணுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.